ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனலில் 2 டேஸ் பிஃபோர் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி போட்டிருந்தோம் வீடியோ. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஐஎஸ்டி வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. அதில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. இந்த கோர்சஸ் வந்து இன்னும் டீட்டெயில்டாக போடுங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக போடுங்கன்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலாக 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு எந்தெந்த காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணணும், இன்ஜினியரிங்கு ஆஃப்டர் 12th என்ன படிக்கலாம், நிறைய ஹிடன் ஜெம் கோர்சஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மேஜராக ஆஃப்டர் 12th வந்து ஒன்று இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இல்லைனா பிஎஸ்சி கோர்சஸ், இல்லைனா லா அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 கோர்ஸ்க்குள்ள 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த காலேஜஸ் அதான் படிக்கிறாங்க. பட் அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா, அக்ராஸ் தமிழ்நாடு நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், நிறைய ஹிட் அண்ட் ஜெம் கோர்சஸ்லாம் இருக்குது. அப்படின்ற அவேர்னஸை எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம பேராமெடிக்கல் கோர்சஸ் 2026 அட்மிஷன் ப்ராசஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நம்ம சேனலில் இருக்குது. அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ கண்டினியூஷனாக போகுது. ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரர். பட்டு எனக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பசங்க இருப்பாங்க. அதை வச்சு பியூர் சயின்ஸ், பயாலஜி கோர்சஸ் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. இந்த காம்படிட்டிவ் நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ், பிடிஎஸ்லாம் என்னால் வாங்க முடியாது. பட் சம்ஹவ் ஐ ஹாவ் டு பி இன் மெடிக்கல் குரூப், மெடிக்கல் எஜுகேஷனுக்குள்ளே நான் இருக்கணும், மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்குது. அதுதான் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். இதுக்கு நீட்டு தேவையில்லை, உங்களோட 12th மார்க் கட் ஆஃப் போதும். இது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது. இது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு இது வந்து மே மந்த்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். மே மந்த்துக்கு தான் ஓப்பன் ஆகும், ஜூன் மந்த்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். அதில் ஆல்மோஸ்ட் 19 கோர்சஸ் இருக்குது. அந்த டீட்டெயில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ஏன் ரொம்பனா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் உள்ளது. ஹாஸ்பிட்டல் இல்லாமல், ஹெல்த் கேர் இல்லாமல் எந்த கண்ட்ரியும் கிடையாது, எந்த ஸ்டேட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எமர்ஜென்சி கேரு, ஆப்ரேஷன் தேட்டரு, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அந்த மாதிரி கண்டினியூஸ் ஜாப் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். மேபி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 20-25,000 பர் மந்த் சேலரி கிடைச்சாலும் போக போக உங்களுக்கு பர்மனண்ட்டாக இருக்கும். இல்லை நீங்களே ஏதாச்சும் ஓனாக ஃபிசியோதெரபி அந்த மாதிரி ஆரம்பித்து நீங்கள் ஓனாக உங்களோட ஓன் செட்டப் ஆரம்பிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஆல்டர்னேட் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ். நல்ல டிமாண்ட் இருக்குது, இந்தியாவிலேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது, அப்ராட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் கரியர் growth, குட் சேலரி ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் கவர்மெண்ட் சீட்டு மேட்ரிக்ஸ், எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, டெய்லி உங்களுக்கு ஒரு எஜுகேஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்துக்கிட்டே இருக்கணும், நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், எனக்கு இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் நான் உங்களை ஆட் பண்ணிட்டேன்னா நான் வந்து அதில் டெய்லி ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் நியூஸஸ் ரிலேட்டட் டு 12th அட்மிஷன், ஆஃப்டர் 12th அட்மிஷன்ஸ், ஆல் குரூப்ஸை பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி விடுங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் 3 கோர்ஸ் எடுக்கலாம். பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆப்டோமெட்ரி, இந்த கண்ணு சம்பந்தப்பட்ட படிப்பு. இந்த 3 கோர்ஸும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த 3 கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. பட் இந்த 3 கோர்ஸை தவிர பேலன்ஸ் 16 கோர்சஸ் இருக்குது. நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம், டோட்டலாக 19 கோர்சஸ். அதில் இந்த 3 கோர்சஸ் வந்து ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஸ்டடிட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, யூ கேன் அப்ளை ஃபார் தீஸ் 3 கோர்சஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 16 கோர்சஸ் ஆர் தேர். அதுக்கு யூ மஸ்ட் ஹாவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி.
நம்ம கட் ஆஃப் மார்க் எப்படி பண்ணணும் லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2, பயாலஜி மார்க் அப்படியே எடுத்துக்கணும். நீங்கள் இன்கேஸ் பியூர் சயின்ஸாக இருக்கீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படி இருக்குன்னா 4த்துலேயுமே டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா இட் வில் கம் டு 200 மார்க்ஸ். அதுதான் உங்களோட கட் ஆஃப். ஸோ அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் லாஸ்ட் வீக் வந்தது. மே லாஸ்ட் வீக் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜூன் லாஸ்ட் வீக்கில் ஜூன் 29th அதுக்கு மேலே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகும். அப்புறம் ஜூலை ஆகஸ்டில் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். இதில் 3 ரவுண்டு இருக்குது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அது இன்கேஸ் சீட்ஸ்லாம் ஃபில் ஆகாமல் இருந்தால் ரீஅலாட்மெண்ட் ரவுண்டு நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்டு 3யோடய முடிஞ்சிடும். 3 ரவுண்டோடய முடிஞ்சிடும். லாஸ்ட் இயரில் 3 ரவுண்டோடய முடிஞ்சிடுச்சு. ஸோ அது இந்த 3 ரவுண்ட்லேயும் முடியாமல் வேக்கன்ட் சீட்ஸ் அவைலபிளாக இருந்தால் மட்டும் ரீஅலாட்மெண்ட் ரவுண்டு போகும். 2025ல ரவுண்டு 3யோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் கேட்டகரி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஓப்பன் கேட்டகரி வந்து 31%, பேக்வர்ட் கிளாஸ் வந்து 30%, மோஸ்ட் பேக்வர்டு 20%, ஷெட்யூல் கேஸ்ட் வந்து 18%, ஷெட்யூல் ட்ரைப் வந்து 1%. இதில் வந்து பிசி முஸ்லீம்ஸ் வந்து 3.5% இருக்கு. இதுதான் வந்து ரிசர்வேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் கம்யூனிட்டி வந்து எல்லாருமே யார் வேணால் இதில் சூஸ் பண்ணலாம். பிசி 30%. இது பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது ஒரு காலேஜில் அப்படின்னா உங்களுக்கு 30 சீட்ஸ் வந்து ஓசிக்கு, 30 சீட்ஸ் வந்து பிசிக்கு அப்படின்னு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபார் 100 சீட்ஸ். அதுவே 60 சீட்ஸு 120 சீட்ஸ்னா இந்த பர்சன்டேஜ் வச்சு மாறும். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு ரிசர்வேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்யூனிட்டி வைஸ். இதெல்லாமே உங்களுக்கு டிஎன் செலெக்ஷன் மெடிக்கல் .in அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கலாம். அதில் அஃபிஷியல் வெப்சைட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த அஃபிஷியல் வெப்சைட் பற்றி எப்படி பார்க்கணுன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் படித்தா உங்களுக்கு ஃபீஸு 10,000 15,000த்துக்குள்ளே முடிஞ்சிடும் பர் இயர். ப்ரைவேட் காலேஜில் படித்தா 2 to 4 lakhs வரையும் போகும் பர் இயர். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஈவன் ஹாஸ்டல்லாம் சேர்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் 25,000 பர் இயர்லேயே முடிச்சிடலாம். அதுவே நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போனீங்கன்னா 2 to 4 lakhs ஆகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் 1 to 1 ப்ரைவேட் காலேஜ் வேரி ஆகும். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்கும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 2 to 3 years நம்ம நம்பர்ஸை வச்சு பார்க்குறப்ப நீங்கள் பிசி, ஓசி, எம்பிசி இந்த 3 கேட்டகரிக்குள்ளே இருந்தீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் மினிமம் 175+. நம்ம கவர்மெண்ட் காலேஜில் வந்து இந்த 19 கோர்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் 3,200 சீட்ஸ் இருக்குது. அந்த 3,200 சீட்ஸு உங்களுக்கு வேணும், இந்த ஃபீஸ்க்குள்ளே படித்து முடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் கண்டிப்பாக 175க்கு மேலே இருக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 165க்கு மேலே இருக்கணும். இதுதான் வந்து லாஸ்ட் 2 to 3 years நம்பர்ஸ். இதுக்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்காது. யூ ஷுட் கோ ஃபார் ப்ரைவேட் காலேஜ். அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த 19 கோர்சஸுமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒன்லி 4 கோர்சஸ் தான் இருக்குது. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், ஃபிசியோதெரப்பி, அப்புறம் பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆப்ரேஷன் தேட்டர். இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறது. மற்ற 15 கோர்சஸ் கிடையாது. அதை நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் பைசா கொடுத்து தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ டோட்டலாக 19 கோர்சஸ். இந்த 19 கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் 19 கோர்சஸுமே இருக்குது, பட் வித் லிமிட்டெட் சீட்ஸு. டோட்டலாக அந்த 19 காலேஜுக்குமே சேர்ந்து 3,200 சீட்ஸ் தான் இருக்குது. இந்த 19 கோர்சஸ்க்கு எல்லா காலேஜும் சேர்ந்து கவர்மெண்ட் காலேஜில் ஒன்லி 3,200 சீட்ஸ் தான் இருக்குது. அதே ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த 4 கோர்ஸ் பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறது. மீதி 15 கோர்சஸுமே நீங்கள் டீம்டு மாதிரி தனியாக மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்து தான் படிக்கணும். இப்போ இந்த ரேடியோகிராஃபி, இமேஜிங் அதுவும் வந்து இந்த வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இயர் மாறும் அப்படின்றாங்க. அது இன்னும் டீட்டெயில்டு வரல, வந்தோன்னா நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ இதுதான் வந்து அந்த 19 கோர்சஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிஃபார்ம், நர்சிங், ஃபிசியோதெரப்பி, பிஏஎஸ்எல்பி, ரேடியோகிராஃபி, இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கார்டியோ பல்மனாலஜி, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக், கார்டியோ டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், ரெஸ்பிரேட்டரி தியரி, பி ஆப்டிமெட்ரி, ஆக்குபேஷனல் தியரி, எலக்ட்ரோஃபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன். இதுதான் வந்து டோட்டல் 19 கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ். கவர்மெண்ட் கோட்டால 3256 சீட்ஸ் இருக்கு. இந்த 19 கோர்சஸும் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் 3056 கோர்சஸ் வந்து எல்லா கோர்ஸும் சேர்ந்து இருக்க சீட்டு. உங்களுக்கு டீட்டெயில்டாக எந்தெந்த கோர்ஸ் எவ்வளோ சீட் இருக்குன்றதை நான் ஒன் பை ஒன் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 7 கோர்சஸ். 19ல் வந்து ஃபஸ்ட்டு 7 கோர்சஸ் வந்து பிஃபார்ம் வந்து 2 காலேஜில் 120 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் வந்து 6 காலேஜில் 350 சீட்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபிசியோதெரப்பி 3 காலேஜில் 80 சீட். பிஏஎஸ்எல்பி வந்து 1 காலேஜ் 25 சீட்டு, ஒரே காலேஜ் தான். ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் வந்து 24 காலேஜில் 360 சீட்ஸ் இருக்குது. எல்லா காலேஜ்லையும் 10-20 சீட்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியில் 5 காலேஜஸ் 55 சீட்ஸ். அப்புறம் கார்டியோ பல்மனாலஜியில் வந்து 4 காலேஜஸ் 35 சீட்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 7 கோர்சஸ்ஸு. அதுக்கப்புறம் 8 to 14 அடுத்த செட்டு வந்து மெடிக்கல் லேப் டெக் வந்து 19 காலேஜ் 340 சீட்ஸ். ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக் வந்து 19 காலேஜ் 350 சீட்ஸ். கார்டியாக் டெக்னாலஜி வந்து 13 காலேஜஸ் 182 சீட்ஸ். கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து 9 காலேஜஸ் 145 சீட்ஸ். டயாலிசிஸ் டெக் வந்து 16 காலேஜஸ் 250 சீட்ஸ். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து 15 காலேஜஸ் 271 சீட்ஸ். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் வந்து 14 காலேஜஸ் 260 சீட்ஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் 5 கோர்சஸ், டோட்டல் 19 கோர்சஸ். ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 12 காலேஜஸ் 178 சீட்ஸ். பி ஆப்டிமெட்ரி வந்து 10 காலேஜஸ் 155 சீட்ஸ். பிஓடி ஆப்ரேஷன் தேட்டர் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து 340 சீட்ஸ். நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி வந்து 4 காலேஜஸ் 40 சீட்ஸ். கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து 1 காலேஜ் 20 சீட்ஸ். இப்போ இந்த 19 கோர்சஸும் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் வந்து 3256, 3256 இருக்கு. இது எந்தெந்த காலேஜில் இருக்கு, என்ன நேம் வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அந்த டீட்டெயில் அனுப்புகிறேன். இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு கோர்ஸுமே 19 கோர்சஸுமே எந்த காலேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்ம் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 60 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜில் 60 சீட்டு, டோட்டலாக 120 சீட். அந்த மாதிரி டீட்டெயில்டாக ஃபார் 19 காலேஜஸுக்குமே லிஸ்ட் இருக்குது. அது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம பார்த்த காலேஜில் வந்து மொத்தம் 20 காலேஜில் இந்த 19 கோர்சஸுமே இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், இது எல்லாமே வந்து சென்னை. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கேஏபிவி மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், அப்புறம் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர், திருவண்ணாமலை, ஈரோடு, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, இஎஸ்ஐசி, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்த 19 கோர்சஸுமே இருக்கிற காலேஜஸ் வந்து இந்த 20 காலேஜில் தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூனுக்கு மேலே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ஜூன் ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் உங்களோட கட் ஆஃப் 175 மேலே இருந்ததுன்னா, ஓசி, பிசி, எம்பிசி 175க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 19 கோர்சஸில் இந்த 20 காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஃபீஸ் கம்மி. பட் 175க்கு மேலே 175க்கு கீழே 165க்கு கீழே இருந்தால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாம். பட் அந்த 4 to 5 கோர்சஸ் தான் போக முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான்.
யாராச்சும் பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி தெரியணும், என்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது கவர்மெண்ட்டில் அப்படின்னு ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.